ஆனால் தொலைபேசி மட்டும் ஒன்று வருது, அப்பப்போ வருது, அரைங்குறையாக கேட்குறப்ப அழுகுறாங்க சில பேர். வெளியே சொல்ல வேணாம், என்னென்ன இப்படி ஆகிப்போச்சு, என்ன இப்படி ஆகிப்போச்சு, அவ்வளோதானே நம்ம அப்படின்னா. அவ்வளோதானே என்ன, எனக்கு பதில் சொல்ல வரல, குரலெல்லாம் அப்படியே உடையுது, தழுவுது. இப்போ கூட அப்படி இருக்குது பாருங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம்லாம் பார்த்தா எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த கூட்டம் பேய் கூட்டம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த கடைசி இடம் மட்டும் ஏன் காலியாக இருந்ததுன்றதுக்கு எனக்கு திரும்ப புரியல. ஆனால் கூட்டம் ஒரு பக்கம் அலங்கும். அந்த இதுக்கு வெளியிலையும் கூட்டம் இருக்குது. ஆமாம், ரோடு ஓரம் முழுக்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வரிசையாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சிட்டு வர வரைக்கும் பார்த்தோம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டம் உட்காந்து. ஆனால் இங்கே ஏன் வரலன்றப்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே அதுக்கு மேடைக்கு அவருக்கு இடது பக்கம் அந்த கார்ஸியாக நின்றுட்டு ஒரு காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு இருந்தாங்களா தம்பி, யாருன்னு நினைச்சிங்க. அந்த டீம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே அப்படியே நேராக கேரளாவிலேருந்து வந்து இறங்கிருக்கு. நாங்களாம் கேரளாவில் வேலை செய்கிறானே, நாங்களாம் கேரளா என்ன பார்த்துட்டாங்க. அந்த 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 லைவ் பகுதி இருந்ததில்ல, அது அந்த கூடாரத்துலேருந்து நான் வெளியே வந்தோடனே ஒருத்தன் பார்த்துட்டு நோ அப்படின்றான். அது என்னடா நம்ம ஊர் பாஷையாக இருக்குதுன்னு, யாரா அது நம்ம இது சாயலில் இருக்குதுன்னு. நான் கொஞ்சம் இங்கே வாங்கினேன், அண்ணன் கொஞ்சம் இப்படி வாங்கினேன், ப்ளீஸ் வாங்கினேன், கையெழுத்து கும்புற மாதிரி கும்பிட்டு கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணே. அது தடுப்பு வேறு இருக்குது கம்பிங்க. போனோடனே டக்குன்னு வளைச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. தனிப்பட்ட முறையில் பெண்களை வச்சுட்டு செய்த அந்த அவதூறு, கூட இருந்து விலகி போனவங்களை வச்சுட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்தது அவதூறு. நீங்கள் வந்து பேசுகிறீங்களா அவருக்கு எதிராக அப்படின்னு ஒன்று ப்ரொமோட் மேடை அமைச்சு கொடுத்து அவர் பேசினா அவதூறு. சீமானை செருப்பால் அடித்தால் 50,000 என்று சொல்கிற அளவுக்கு வந்து நின்ன அரசியல். சீமானுடைய தாயாரையும் மனைவியையும் கொச்சப்படுத்தி பேசுனது, அது அந்த குடும்பத்தையே கொச்சப்படுத்தி பேசுனது எவ்வளவு கீழ்த்தரமாக வெறி கொண்டு போய் நீங்கள் இருக்கிறீங்க. அது காட்டு பன்றிகள் கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல, உரிமையை பேசக்கூடிய நீங்கள் அந்த திமுக கூட்டம் நாளைக்கே இந்த தமிழ்நாட்டு கொடியை நீ ஏற்றி காட்டுங்க. சவாலா வைக்கிறேன், ஏற்றி காட்டுங்க. உங்கள் காலடியில் நான் விட. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் நம்முடைய வலையொலி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால சேனலை புதுசா பார்க்குற உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க. காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த செய்தியாளர், ஊடகவியலாளர், அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி. கடந்த 21ஆம் தேதி மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு என்ற தலைப்பில் மிகவும் பேரெழுச்சியான ஒரு மாநாட்டை நாம் தமிழர் கட்சி நடத்தி முடிச்சிருக்கு. ஒரு செய்தியாளராக உங்களுடைய பார்வையில மற்ற கட்சி மாநாட்டிற்கும் இந்த மாநாட்டிற்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இந்த மாநாட்டின் சிறப்புகளாக நீங்க எதையெல்லாம் சொல்ல விருப்பப்படுறீங்க? எனக்கு தெரிந்து திராவிட அரசியல் தலை தூக்கின பிறகு இல்லை அதுக்கு முந்தின காலகட்டம் தமிழ் இனத்தின் பேரில் ஒரு பேர் எழுச்சி என்பது அப்படின்னாக்கா அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக பெரும் மரண கொடூரமாக ஒரு 1000 பேர்கிட்ட பழி வாங்கி முடிஞ்சு போன ஒன்று. அதுக்கு பிறகு இனத்தின் பேரில் ஒரு எழுச்சி வந்ததா அப்படின்னாக்கா இல்லவே இல்லை. திரும்பி பார்க்க நான் ஊடகத்துக்கு வந்து ஒரு 35 ஆண்டு காலம் நிறைவாகிறது. இந்த இத்தனை வருடங்களில் எத்தனையோ மிக பெரும் பொதுக்கூட்டங்கள், இன்னும் பல லட்சங்கள் கூடின கூட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கூட்டத்தை நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை. மிகைப்படுத்தி எதுவும் சொல்லலை. ஏன்னா ஒரு கூட்டம் என்றால், ஒரு மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதுக்கு இரண்டுக்குமான ஒரு உதாரணம் இதுதான் ஒன்று. ரெண்டாவது, தமிழ் இனத்தின் உணர்வின் பேரில், உணர்வு இருக்குல்ல, தமிழின உணர்வு. இந்த இதுக்கு முன்பு இருந்த நிறைய மாபெரும் தலைவர்கள் இருந்தார்கள், நம்ம இல்லைன்னு மதிக்கலை. அந்த தலைவர்கள் ஒரு குழுவாகத்தான் போராடி கொண்டிருக்க முடிஞ்சது. திராவிடம் வந்து அது மேலே விழுந்து பாஞ்சு நானும் தமிழன் தான் அதை மடமாற்றிக்கிட்டு போயிடும். நீங்கள் அதை தாண்டி தெம்பாக நிற்கிறப்ப, இன்னும் வீரியமாக கொண்டுட்டு போகிறப்ப உங்களை வந்து அவதூறுப்படுத்தி, உங்களை வந்து கொச்சப்படுத்தி, கேவலப்படுத்தி, உங்களை பலகீனப்படுத்தி முடைக்கிடும். அதையும் தாண்டி ஒரு படை கட்டி ஒரு கட்சியாக நடத்தி கொண்டுட்டு வரேன்னா தொடர்ந்து மிரட்டல், அவதூறு, உங்களை பின்வாசல் வழியாக பொருளாதாரத்தை இழப்பு ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய ஐயா ஒரு ஆதித்தனார் அவருக்கு நாம் தமிழ் கட்சி தொடங்கினப்ப நெருக்கடி கொண்டு வந்தாங்க. அவர் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பார்க்குறாரு, முடியல, கட்சியை அனுப்பிச்சிடுறாரு கடைசியாக. புரியுதுல? இந்த மாதிரி தான் காலம் முழுக்க நடந்துக்கிட்டு இருந்திருக்குது. நீ எதை செய்தியோ அதை நான் திருப்பி உனக்கு செய்வேன். வலிக்கு வலி என்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை நடைமுறைப்படுத்த. இப்போ என்ன வந்து நீ இவனுடைய மகன்
தேமகன் சொன்னோடனே ஆமா நீ தாண்டா தேமகன் சொன்னாரா இல்லையா? ஆமா. மற்றவங்க கூனி குருவி ஒதுங்கி போய் முடங்கிடுவாங்க. அவர் அப்படி முடங்குற மாதிரி எல்லாம் இல்லை. அதுதான் அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் அந்த மாநாடு. நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் இந்த நோக்கத்தை இந்த இலக்கை அடையும் வரை விட மாட்டோம். அதை விட அதுதான் 10 மடங்கு 100 மடங்கு வந்தது காரணம். உங்களுக்கு அந்த அத்தனை லட்சக்கணக்கான கூட்டம் வந்ததுன்னா இந்த பார்வை தான். நீ எவ்வளவு எங்களை அவமானப்படுத்தினாலும் எவ்வளவு சித்திரவதை கடந்த ஒரு 7-8 மாதங்களாகவே இந்த கட்சி மீது ஒரு தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அவதூறு. ராம் தமிழர் கட்சி, ராம் தமிழர், ஓம் தமிழர் கட்சி இப்படின்னு இதே விசிகா தரப்புல அவங்கள விசிகான்னு சொன்னாவோ இல்லை விசிகான்னு சொன்னா ஓசிகான்னு சொன்னாவோ கோவம் வந்துடுது. கண்டிப்பா நம்ம பிறர் அந்த மாதிரி சொல்றது சரியான கூட யோசிக்காம கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியே அப்படிலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இதை தாண்டின அவதூறு, தனிப்பட்ட முறையில் தாண்டின அவதூறு, தனிப்பட்ட முறையில் பெண்களை வச்சுக்கிட்டு செய்த அந்த அவதூறு, கூட இருந்து விலகி போனவங்களை வச்சுட்டு பேச விட்டு வேடிக்கை பார்த்தது அவதூறு. நீங்கள் பேசுகிறீங்களா அவருக்கு எதிராக அப்படின்னு ஒன்று ப்ரொமோட் மேடை அமைச்சு கொடுத்து அவர் பேசின அவதூறு. சீமானை செருப்பால் அடித்தால் 50,000 என்று சொல்கிற அளவுக்கு நின்ன அரசியல். சீமானுடைய தாயாரையும் மனைவியையும் கொச்சப்படுத்தி பேசினது, அது அந்த குடும்பத்தையே கொச்சப்படுத்தி பேசினது எவ்வளவு கீழ்த்தரமாக வெறிகொண்டு போய் நீங்கள் இருக்கிறீங்க. அது காட்டு பன்றிகள் கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல, புரியுதுல்ல? உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க திராவிடத்துக்கு, எனக்கு தெரியல. அது இதுவாக தான் நமக்கு தோணுது இப்போ. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு பன்றி சின்னம் தான் தெரியல எனக்கு. அது இப்போ தோணுது, நீங்கள் அதை நிரூபிக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதில்ல? அந்த அளவுக்கு வெறி கொண்டு போய் என்னென்னமோ பேசி பார்த்தீங்க. சோர்ந்துருவார்னு பார்த்தீங்க. நமக்கே ஒரு சோர்வாக தான் இருந்தது. அந்த சோர்வு தான் முதல்ல ஒரு 6:30 மணி 7 மணி வரைக்கும் நாங்கள் மேடையில் தெரிஞ்சுதான் கூட நான் பயந்தேன், கண்கலங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் உங்களை மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க, அதனால வேட்பாளர் வேட்பாளர் ஆயிட்டீங்க. வாய் முகூர்த்தம் அப்படி வந்துட்டா நல்லது வந்துருவீங்க கூடி சீக்கிரத்துல. உங்க ஆசீர்வாதம். நிறைய வேட்பாளர் தம்பிகள் அவங்களுக்கு தெரியல அங்க என்ன நடக்குது. ஆனா அங்க செல்போன் அவங்க பார்க்க முடியுது அவங்க இருக்கிற இடத்துல. நாம இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட அப்பதான் ஜாம் ஆயிட்டு இருக்குது, சரியா நெட்வொர்க் இல்ல. ஆனா தொலைபேசி மட்டும் ஒன்று வருது, அப்பப்போ வருது. அரைங்குறையுமே கேட்குறப்ப அழுகுறாங்க சில பேர். வெளியே சொல்ல வேணாம் அவங்கள. என்னென்ன இப்படி ஆகிப்போச்சு, என்ன இப்படி ஆகிப்போச்சு, அவ்வளோதானே நம்ம அப்படின்னா அவ்வளோதானேன்னாங்க. எனக்கு பதில் சொல்ல வரல. குரலெல்லாம் அப்படியே உடையுது, தழுமுது. இப்போ கூட அப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப காலமாக பழக்கம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு ஒருத்தர் தெரிஞ்சிச்சு. இவர் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் தான். போய் சார் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தான் நீங்கள் இதுவான்னு சொல்லி கேட்டேன். நேரம் ஒன்று அவர் நேரடியாக கேட்டுட்டோன்னு அவருக்கு ஒன்றும் சங்கடம்லாம் இல்லை. ஆமாம் சார், நான் டிபார்ட்மெண்ட் ஆள், தகவலுக்காக வந்திருக்கிறேன்னு. இல்லை சார், உங்களுக்கு என்ன தகவல் வந்துட்டுருக்குது, கூட்டம் ஒன்று வந்துட்டு இருக்குதா அப்படின்னு தான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக என் ஆதங்கம் வந்துக்கிட்டு இருக்குதான்னு நானே கேட்குறேன். இப்போ அவர் சொன்ன விஷயம்னா இதை விட இன்னொரு 3 மடங்கு கூட்டம் ஆந்திவே எங்களுக்கு கிடைக்கிற தகவல்னாரு. அதுக்கு விற்பாடு தான் போய் அந்த லைவ் ஒளிபரப்பு ரூமில் நான் நிம்மதியாக உட்காந்தேன். அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம்லாம் பார்த்தா எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த கூட்டம் பேய் கூட்டம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த கடைசி இடம் மட்டும் ஏன் காலியாக இருந்ததுன்றதுக்கு எனக்கு திரும்ப புரியல. ஆனால் கூட்டம் ஒரு பக்கம் அலங்கணும். அந்த இதுக்கு வெளியிலையும் கூட்டம் இருக்குது. ஆமாம், ரோடு வாரம் முழுக்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வரிசையாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் முடிஞ்சிட்டு வர வரைக்கும் பார்த்தோம், 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டம் உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே ஏன் வரலன்றப்ப ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் அங்கே இந்த எல்இடி காட்சி திரை வைக்கல. அவங்க தலைவனை பார்த்துடணும், அண்ணனை பார்த்துடணும், எப்படியாவது கிட்ட நின்று அவர் பேசுறதை கேட்டுணுன்ற வெறியோடு தான் அங்கேருந்து வந்திருக்காங்க, தொலை தூரத்துல இருந்து. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அங்கே ஏதோ தவறியாக விட்டுட்டாங்க, வைக்கல. அதுதான் 14 பாக்ஸில் இல்லை. அதுதான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. சில பேர் இன்னும் பார்க்கணுன்னு ஆர்வத்தோட முன்பக்கம் வந்தாங்க. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது நீங்கள் சொல்லுங்க? எதை காட்டுது? தமிழ் தேசிய எழுச்சியை தான் காட்டுது. எழுச்சி வந்துடுச்சு, வந்ததால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னாக்கா இவங்க எவ்வளவுதான் அடக்கணும் ஒடுக்கணும்னு நினைச்சாலும் அதை விட 10 மடங்கு 100 மடங்கு வீரியமா வருது. போராட்ட காலத்தினுடைய எழுச்சி இப்ப இன்னைக்கு வந்திருக்குதுன்ற ஒரு துளிதான் இது. இன்னும் எட்டி சேர முடியாத எல்லைகள் எவ்வளவு தூரத்துல இருந்துலாம் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உலக நாடுகள்ல இருந்து புலம்பெயர்ந்து எது வந்தாலும் வரட்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சி கலந்துக்கணும் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி தொடக்க காலத்துல ஐயா வைகோ அன்னைக்கு தடை இல்லாத காலகட்டத்துல போட்டப்போ கூட இப்படிலாம் நான் பார்க்கல. 91க்கு பிறகும் கூட இன்னும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தான் இயக்கத்துக்குன்னு தலைக்கணும். அவங்க நடத்தின நிகழ்ச்சிகள் கூட நான் இப்படி ஆர்வத்தோடு உட்காந்தாங்களான்னு நான் பார்க்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் ஒரு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாக்ஸ் முழுக்க அவர்களுக்காக பத்தலை அந்த இடம். அதை விடுங்க, அதுக்கு மேடைக்கு அவருக்கு இடது பக்கம்
அவருக்கு இடது பக்கம் அந்த கடைசியாக நின்றுட்டு ஒரு காட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்களா தம்பி, யாருன்னு நினைச்சிங்க? அந்த டீம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே அப்படியே நேராக கேரளாவிலேருந்து வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஓ, நாங்களாம் கேரளாவில் வேலை செய்கிறானே, நாங்களாம் கேரளா என்ன பார்த்துட்டாங்க. அந்த 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 லைவ் பகுதி இருந்ததில்ல, அது அந்த கூடாரத்துலேருந்து நான் வெளியே வந்தோடனே ஒருத்தன் பார்த்துட்டு நோ அப்படின்றான். அது என்னடா நம்ம ஊர் பாஷையாக இருக்குதுன்னு. அது எங்கே வந்து குறிப்பாக அது ஒரு இந்த பக்கத்தில் சொல்லுவாங்க, இந்த உங்களுக்கு வடார்காடு மாவட்டம் உண்மை உண்மை நோ அப்படின்னுவானுங்கள்ல நம்ம தம்பிங்க. அந்த யாரா அது நம்ம இது சாயலில் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் இங்கே வாங்கினேன் அண்ணா, கொஞ்சம் இப்படி வாங்கினேன் ப்ளீஸ் வாங்கினேன், கையெழுத்து கும்புற மாதிரி கும்பிட்டு கொஞ்சம் வந்துட்டு போங்க. நான் அது தடுப்பு வேறு இருக்குது கம்பிங்க. போனோடனே டக்குன்னு வளைச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளே அவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ எவ்வளோ ஒரு சாமானியன் என் மீது இவ்வளோ பற்று இருக்குன்னா, அந்த தலைவர் மேலே எவ்வளோ பற்று வச்சு வந்து அவங்க கடைசி வரைக்கும் இங்கே அடங்கவே, தொண்டெல்லாம் அவங்களுக்கு கம்மி போச்சு. ஆனாலும் அடங்கலை. அண்ணன் அண்ணன் அண்ணன்னு கத்திக்கிட்டு. இப்போ எழுச்சி இல்லாமல் வந்து போகிற போக்கில் வந்தது. காசு யாருன்னா கொடுத்துருந்துச்சு, ஒருத்தருக்கும் ₹10 கொடுக்கல. இன்னைக்கு நீங்கள் உங்கள் மாவட்டத்திலிருந்து நீங்கள் ஆளுங்களை கூட்டினது காசு கொடுத்தீங்க? எதுவுமே இல்லைண்ணா. எதுவுமே வழியில் எதனா பெட்டியாக சரக்கு ஏற்றி அனுச்சிங்களா? இங்கே வந்து அந்த நாற்காலியில் ஒரு மஞ்சள் பையும் வச்சுட்டு போனீங்களா? கிடையாது. சரக்கு முறுக்கு ஸ்நாக்ஸ் தண்ணி கொடுத்தோம். தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. அது ஒரு குறைபாடை நானே விமர்சனம் பண்ணிருக்கேன். அங்கே பாதுகாப்பு படை இருக்காங்க. ஆமா, நின்றுட்டு மணிக்கணக்காக நின்றுக்கிட்டே நின்னபடியே இருந்தாங்க. பாதுகாப்பு படை வீரர் எல்லாம் முன்னாள் இராணுவத்திலேருந்து வந்து வேலை செய்யக்கூடியவர்கள், இங்கிருந்து எடுத்துக்கப்பட்டவங்க. பூமிநாதன் தான் அந்த தலைவர் இருக்காங்க. தொண்டை அவங்களுக்கு தண்ணி மட்டும் அப்பப்போ உயிர் தண்ணி மாதிரி வந்துட்டு இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த லைவ் டிஓபின்னு சொல்லுவாங்க, நேரடி ஒளிபரப்பு பண்ணக்கூடியதுக்கான அந்த ஆட்களும் அந்த டீமு கேமராமேன் வெட்ட வெயில் அப்படியே அடிக்குது. அதில் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய உயர மேடை போட்டுட்டு யார் ஒருத்தருக்குமே ஒரு இந்தாங்க டீ இந்தாங்க பிஸ்கெட்னு ஒருத்தருக்கும் இல்லை. அது ஒரு சின்ன குறையா போயிருச்சா? இல்லை, அது பெரிய குறை. இனி வருங்காலத்தில் பார்த்து சொல்லியிருந்தேன் நான். இதை தாண்டி நீங்கள் வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. யாருக்கும் ₹10 சோற போட்டோமா சொல்லுங்க. சோற வரவங்களாம் அவங்களா உணவு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு என் மாவட்டம் நான் பார்த்துக்கணும், என் மாவட்டத்தை நான் கெத்தா காட்டணும், உன் மாவட்டம் சார்பாக வேஷ்டி சேவை காஞ்சிபுரம் பட்டு சேலை வேஷ்டி வச்சு கொடுத்தீங்களா? என் மாவட்டத்து பெருமையை காட்டணும் நான் உனக்கு வேறு சில்வர் பாத்திரம் போட்டு கொடுத்தோமா? இல்லை வந்து முன் திரையில் முன்னாடி வந்துட்டு ஒரு 10,000 வாழைக்கொலை வரவங்களாம் புட்டுட்டு போட்டுட்டோம், நம்ம நட்டு வச்சுட்டு இருந்தோமா? எதுவுமே இல்லை. இனி ஒருத்தர் இந்த கூட்டத்தை நடத்தவே முடியாது. இதுக்கு முந்தனையும் நடத்தின மாதிரி இல்லை. ஒரே ஒரு ஒழுங்கு இருந்தது பாருங்க. அப்படி சிலுத்து போச்சு. வண்டியில் வந்துட்டு இருக்கிறேன், டக்குன்னு பார்த்தா தமிழ்நாட்டு கொடி அப்படி உடம்புலாம் இந்த முடி அப்படி நின்றுக்கிட்டு அப்போ கூட பாருங்க அப்படி இருக்குது. ஒரு 26 கிலோமீட்டர் வச்சிருக்காங்க வழி நெடுக்க. 3 கொடி, விவசாய கொடி, தமிழ்நாடு கொடி, நாம் தமிழர் கட்சி கொடி. திருச்சி மாநகர் முழுக்கவே அந்த கொடி இருந்துச்சுங்க. பலருக்கும் வந்து இது என்ன கொடி புதுசா இருக்கே அப்படின்னு வந்து கேட்டாங்க. தமிழ்நாட்டு உரிமை, மாநில உரிமை வேண்டும் இப்பொழுது கடிதம் எழுதுகிறார் ஐயா கருணாநிதி. வேற கருணாநிதி போல ஐயா ஸ்டாலின். உங்க அப்பா காலத்துல எழுதுனீங்க அது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி வேணும். இல்ல மாநில உரிமை கேட்டு அவர் எழுதின கடிதம் இந்த இந்தியா முழுக்க குறுக்கு நெடுக்குமா விரிச்சா அவ்வளோ வந்துடும். அவ்வளோ முறை அவர் எழுதிட்டார் கடிதம். இப்போ இவர் எழுதுகிற தேர்தல் வந்துச்சுல மாநில உரிமை கேட்கக்கூடிய யோக்கியவான்கள் முதல்ல தமிழ்நாட்டு கொடி நீ பிடி. கர்நாடகாவும் முதலமைச்சர் இருக்காங்கல்ல, அந்த ஆளும் முதலமைச்சர் இந்தியாவுக்கு கீழே தானே இருக்கிறாங்க. அவனுக்கு தில்லா ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கு, பொது பிரச்சனைக்கு, தண்ணி பிரச்சனை வந்ததுன்னா எல்லா கட்சியும் தூக்கி தூர போட்டு அந்த மாநில கொடியை பிடிச்சி வரான்ல, பாராட்டுறோம்ல. கண்டிப்பா அந்த தில்லு நீ தான் மாநில உரிமை கேட்குறவன் உரிமை கொடியை பிடிச்சி நில்ல முதல்ல யோக்கியமான மனுஷனா இருந்தா. அந்த துணிச்சல் இருக்குதா உங்களுக்கு? யாருக்காவது உங்கள ஒருத்தர் இருக்குதா? என் மாநில உரிமையில என் மாநிலத்துக்கு ஒரு கொடிடா. நீங்களாம் ஆண்டதுக்கு முன்னாடியே நாங்கள் கொடி பிடிச்சி ஆண்ட கோட்டை கட்டி ஆண்ட கூட்டம்டாங்க. எங்களுக்குன்னு எல்லாமே சேர்ந்த சேர சோழ பாண்டியர்னு சேர்ந்த இந்த மூவேந்தர் சின்ன அதுக்குள்ள இருக்கு, தூக்கி பிடிச்சோம்ல. நீங்க பிடிச்சிங்களா? இதை நீங்க நாளைக்கு செய்ய கோட்டையில அடிஷனலா ஒரு இடத்த ஏத்து தமிழ்நாட்டு கொடின்னு ஏத்துங்க. உங்களுக்கு நாங்க கோடி முறை சரண்டர் ஆகிறோம். செய்ய முடியுமா உன்னால? வாய்ப்பே இல்லையா? நீ அடிமையா கையை கட்டி வச்சுக்கிட்டு போறன்னு வரவனாலும் நீ பி டீம் நிக்கிற. பி டீம் வேலை தொழிலை நீங்க தானே பார்க்க. நீங்க உரிமையை பேசக்கூடிய நீங்க இந்த திமுக கூட்டம் நாளைக்கே இந்த தமிழ்நாட்டு கொடியை நீ ஏத்தி காட்டுங்க. சவாலா வைக்கிறேன், ஏத்தி காட்டுங்க. உங்க காலடியில நான் விடுறேன். ஏத்த முடியுமா உங்களால? வாய்ப்பே இல்லை. 4ஆம் தர வேலையை செய்வீங்க. நாங்க ஏத்துறன்ற பேர்ல இன்னொரு டுபாக்கூர் கொடி எதுனா திருச்சி கொண்டு வந்து தமிழனுக்கு எதுவும் ஒன்னா இருந்துடக்கூடாது. மாசம் தையா சித்திரையா
இதுலயே மோத விட்டுரு. தமிழ்நாடு நாள் வந்து ஜூலை 18 ஜூலை நவம்பர் 18 1. நவம்பர் 1. ஏற்கனவே தமிழ்நாடு கொடிக்கும் அந்த வேலையை தொடங்கிட்டாங்கன்னு அதான் சொல்றேன். அவங்களுடைய அந்த ப்ராக்சி தமிழ் தேசிய அமைப்பு இருக்கும்ல, இந்த திருமுருகன் காந்தி இந்த தலைமையில அயோக்கியத்தனம் பண்றதுக்கு தான் இவங்க மாநாடு போடுறாங்களே. அந்த கொடி பெரிய 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 அளவுல இப்ப பேசப்பட்டுச்சு. இதுக்குன்னே நம்ம வேற கொடியை நட்டு இந்த மாநாட்டை நடத்தணும். எல்லாமே அவங்களுடைய டூப்ளிகேட் பணம் தானே அதுக்குள்ள. ஆமா, இவங்க எங்க இருந்து நடத்த போறாங்க? இதுக்குதான் இந்த எழுச்சி, தமிழ் எழுச்சி. தமிழ் செத்த போது அவமானப்பட்ட போதும் வராத எழுச்சி இப்ப எப்பறம் அவங்களுக்கு வருது சொல்லுங்க. இத்தனை வருஷமா இல்லாத மாநில உரிமை இப்ப எப்படி உங்களுக்கு வருதுன்ற. அதாவது நான் என்ன சொல்றது, ஏன்னா எனக்கு கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம பக்கம் தான் சொல்லுவாங்க சாதாரணமா, சொந்த மாட்டுல பால் கறக்க துப்பு இல்லவனுக்கு கண்ட மாட்டுல பால் கறக்க படி எடுத்துக்கிட்டு போறான். ஆமா ஆமா. நீ 5 வருஷம் கூட்டணியில மந்திரி சபையில உட்காந்து சோறு தின்னுட்டு இருந்த, பொழப்பு நடத்தி 18 வருஷம், நேரடியாக 15 வருஷம். புரியுதுல உங்களுக்கு? உங்களுக்கு தேவகவுடா அப்ப ஆதரவு நிலைப்பாடு. அப்புறம் சந்திரசேகர் மட்டும்தான் அவருக்கு எதிராக இருந்தாங்க. ஜெயலலிதா கூட வந்துட்டு விபி சிங்கு ஒன்று. அது பிற்பாடு பாஜக 5 வருஷம், காங்கிரஸ் ஒரு 10 வருஷம். இத்தனை வருஷம் உள்ள நீ இருந்துகிட்டு இருந்தப்ப, நேரடியாக 15 வருஷம் உட்கார்ந்துருந்தப்ப, அப்பெல்லாம் உனக்கு உரிமை கேட்கறதுக்கு வரல. அப்பெல்லாம் மாநில உரிமையை பத்தி நினைச்சு கூட பார்க்க தோணல. மாநில உரிமையை மருமகனுக்கு பதவி கொடு, சரியா போச்சு. அதான் சொன்னேன், நீ அப்பவே உன்னால வாங்க முடியும், துப்பு இல்லை. இப்போ வந்து இன்னொரு எதிர்கட்சி நிலையில உட்காந்துட்டு போய் நான் மாநில உரிமை கேட்டு நீட்டிடுன்னு லெட்டர் எழுதுறேன்னா, அதான் ஐயா மணியரசன் சொன்னாரு, இவங்க குடும்பத்துக்கு அது பரம்பரையா தமிழனை ஏமாத்தக்கூடிய ஒரு புத்தி ஏகலை. இன்னைக்கு நேற்று இல்ல, தமிழன்னா தலையில மிளகா அரைச்சி எப்படி ஏமாத்தலாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க பாரு. இன்னும் நமக்கு விழிப்புணர்வு பரல பாரு, அதான் நம்மள இன்னும் ஏமாத்திட்டு இருக்கிறான். அப்படியே சொல்றாரு. கரெக்டுண்ணே. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி திராவிடர்கள், குறிப்பா திமுக தரப்புல இருந்து இந்த மாநாடு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவங்களும் கூட எதிர்பார்த்திருப்பாங்க. இப்ப மாநாடு பேரெழுச்சியாக நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி பல சிறப்புகள் அந்த மாநாட்டுக்கு இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து ஒரு செய்தியாளர் என்ற முறையில நிச்சயமா உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். இந்த மாநாட்டை பற்றியும் அங்கிருந்த பேரெழுச்சியை பற்றியும் திமுக அதிமுக என்கின்ற பிரதான திராவிட கட்சிகள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் தெரிய வந்துச்சா? தூக்கம் இல்லாம தவிச்சாங்க. சத்தியத்தை நான் விளையாட்டுக்கு சொல்ல, தூக்கம் இல்லையா? இல்லை, நான் விளையாட்டுக்கோ கேலிக்கோ கிண்டலுக்கோ இதை வந்து நான் மிகைப்படுத்தி சொல்லணும்னு இல்லை. அன்னைக்கு மதியத்துக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. மதியத்துக்கு மேலே இதுல இருந்து அவங்க வேகம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, நீங்க வாகனத்துல போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு 3 இடத்துல இப்போ திருச்சியில இருந்து சென்னையில இருந்து போகக்கூடிய பிரதான வழி, திண்டுக்கல்ல இருந்து வரக்கூடிய பிரதான வழி, இந்த பக்கம் இன்னும் இந்த புது நாகப்பட்டினம் இந்த பக்கத்துல இருந்து வரக்கூடிய பிரதான வழி, இப்படின்னு திருச்சி நோக்கி வர எல்லா பிரதான சாலைகளையுமே 3 இடத்துல தடுத்தாங்க. தடுத்து ஒன்றில் வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு முறைப்படி நீங்க எங்க இருந்து வரீங்க, எந்த வண்டி, எத்தனை பேர், இதுல கணக்கு எங்களுக்கு அப்பப்போ வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்க, கூட்டம் எவ்வளவு வருதுன்னு. நம்ம தான் இங்க நின்று கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தோம். வரல, பாதியில வந்துருச்சு, பாதி தான் வந்துருக்கு, மீதி வரல. அவனுக்கு தகவல் போயிடுச்சு, அந்த அரங்கெல்லாம் நிறைஞ்சி வெளியில ரோடு வரைக்கும் போயிட்டு இருக்கியா கூட்டம், இன்னும் வந்துகிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு கூட்டம் ஆண்டிவே எல்லாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. புரியுதுல உங்களுக்கு? அப்புறம் வந்து பூதலூர் ஏதோ ஒரு பக்கத்துல அந்த ரயில்வே ட்ராக்கு ரிப்பேர் ஆகுன்றதால கிட்டத்தட்ட ஒரு 1500 வண்டி அப்படி நின்றுக்கிட்டே இருந்துச்சு பின்னாடி வரிசையா. வந்து சேரவே முடியல அது கடைசி வரைக்கும், அவ்வளோ தாமதம். இப்போ என்னுடைய அனுபவத்தில் இதை எப்படி பார்க்கறதுன்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இனி இப்படி ஒரு கூட்டம் நடக்க போகிறோம், நடத்த அது முறியடிக்கணும்னா இவங்களால மட்டும்தான் முறியடிக்க முடியும். நீங்கள் 1000 இன்னும் பல லட்சத்தை சேர்த்துக்கிடலாம், நீங்கள் சேர்த்துக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை. அது என்ன பண்ணுன்னா, அங்கே போயிட்டு சீட் ஆடிக்கிட்டு சரக்கு அடிக்கும், அங்கேயே உட்காந்து சரக்கு அடிச்சுன்னு இருக்கும். கொஞ்சம் அப்படி மப்பு ஏறினோடனே அங்கே இருக்கிற மரத்தில் தொங்கி வாழைப்பொலையும் அந்த கொலையும் தள்ளிட்டு அண்டாவையும் தூக்கி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். கரெக்ட். ஏதாவது ஒரு சின்ன சலம்பல்ங்கிறது, காவல்துறை வந்து அவ்வளோ நிம்மதியாக உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு உட்காந்து சேர் போட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 காவல்துறையினர் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த ஓரத்தில் மட்டுமே இருந்துகிட்டு இருந்தவங்க ஒரு டீமாக வந்துருந்தாங்க. சிபிசிஐடியில் இருந்துட்டு குறைஞ்சது ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. எஸ்பிசிஐடின்னு ஒன்று தனியாக இருக்கு. ஆமாம், அவங்க கிட்ட இருந்து எனக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கண்ணே. ஆமாம், அது விசாரித்து தகவல் எடுப்பாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க மட்டுமே குறைஞ்சது ஒரு 10-15 பேர்கிட்ட இருப்பாங்க. இது இல்லாமல் வேறு துறையை சேர்ந்த கண்காணிப்பு பிரிவு, உளவு பிரிவு அங்கே வந்து எல்லாமே வந்துட்டாங்க முன்கூட்டியே. எனக்கு தெரிஞ்சு பழக்கமான நிறைய பேரை நான் பார்த்தாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நான் உரையாடும் போது, இப்போ பத்திரிக்கைன்ற பேரில் நாங்கள் நிறைய முறை அவங்கக்கிட்ட சாதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சில தகவல்கள் அவங்கக்கிட்டலாம் வாங்குவோம். பேசும்போது என்னன்னாங்க, இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ சொல்கிறாங்க, 7:45 கிட்ட சொல்கிறாங்க, 8 மணி கிட்டத்தட்ட அந்த தகவல் சொல்கிறாங்க.
சீமான் அவர்கள் பேசி முடிக்க போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில். அந்த நேரம் வரைக்கும் கூட்டம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் கண் கூட பார்த்தோம் நேரடியாக. முடிச்சுட்டு நிகழ்ச்சியெல்லாம் எப்போ முடியுது, கரெக்டாக எத்தனை மணி முடிக்கிறாரு? 9:30 என்ன முடிக்கிறாரு? ஆமாம், 9:45 முடிச்சுட்டு பிறகு நாங்கள் அவர் பின்னாடி இந்த விஐபிகளுக்குன்னு ஒதுக்குன கொஞ்சம் வண்டி இருக்குல்ல, அதில் தான் என் வண்டியை வச்சுருந்தேன். பட்டுன்னு எடுத்துகிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வந்து ஏதோ அப்படி வந்து மெயின் ரோட்டில் அந்த கூட்டத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வரேன். ஒரு அந்த அந்த மொத்த கூட்டமும் 1.5 கிலோமீட்டர் தாண்டி பார்க்குறேன், எதிர்க்க வண்டி போகுது தங்க அப்படின்னு நின்றுட்டு கண் கலங்குறாங்க. அவங்க வர முடியலையே, புரியுதில்ல? அங்கே இருந்துட்டு முடிஞ்சிச்சா ஐயோ அப்படின்றப்ப நமக்கு அப்படியே ஒரு மாதிரி பாவமே அப்படிலாம் வந்தது கூட்டம். இப்போ இது எழுச்சி வந்து விட்டதுன்னு காட்டலாமா இல்லைன்னு காட்டலாமா? எழுச்சி வந்துருச்சு தான், புரியுது இல்லை உங்களுக்கு? அப்போ பயந்து போயிருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டு ஒரே ஒரு வரி டைட்டிலாகவே வச்சேன். அது அவருக்கு அனுப்பிச்சேன் நான். சீமானை இந்த தமிழ் தேசியத்தை புதைத்து விட்டோம் என்று சுற்றி நின்று கொம்மாளம் போட்டது திராவிடம். முளைச்சி கிளைச்சி நின்று எழுந்துட்டுன்னு சொல்லுது தமிழ் தேசியம். நீ புதைச்சிட்டுன்னு தான் பார்க்குற, அது முளைச்சது மட்டும் இல்லாமல் கிளைச்சி எழுந்து நிற்கிது. இப்போ அதுதான் அந்த இடம். இது வந்து முடிந்தவர்கள் வந்து சேர்ந்த கூட்டம் இது. ஆமாம், சரியா சொன்னீங்க. அதான் முடிந்தவர்கள் வந்து சேர்ந்த கூட்டம் இது. இன்னைக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்த கூட்டம் தான். நீங்கள் அதே திமுக தரப்பில் ஒரு நாளைக்கு அவர் தலைக்கு 1000 ரூபா கொடுத்தனாக்கா அவங்களுக்கு இந்த கூட்டம் வந்திருக்குமான்னு தெரியாது. இவ்வளோ நேரம் உட்காருவாங்களான்னு தெரியாது. வந்த உடனே ஆளானப்பட்டு இந்த வெறும் முதல் கூட்டம் விஜய் எங்கே பார்த்தீங்க நீங்கள்? விக்கிரவாண்டியில் தலைவர் வந்து விட்டார். வந்து தலை மேலே அந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்படி போன உடனே பார்த்துருப்பீங்க. உடனே கூட்டம் கலைஞ்சதை பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம். அப்போ தான் முக்தாரை துரத்திட்டு வந்ததெல்லாம் காமிச்சாங்க. அது வந்து மதுரை மாநாட்டு. மதுரையா? ஆமாம். அவர் வந்தாரு, பார்த்தாரு, அவ்வளோதான், எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அவர் என்ன பேசுறாருன்னா யாரும் கேட்கல. இங்கே கரூருக்கு முன்னாடி கூட அதுதான், ஒரு பார்த்த கூட்டம்லாம் விலைக்கு போயிட்டு இருந்தது. பேச்சு முடிச்சுட்டு அவர் பேசியும் முடிச்சுட்டாருங்க தம்பி. அதுக்கு வேட்பாளர் தானே நாங்கள் பார்த்துக்க போறோம்னு யாருன்னா போனாங்களா? வந்து நின்று எங்க கூட கடைசி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி அவர் சொல்லி முடிச்சு நிறைவு எப்படி பாதுகாப்பாக வந்தீங்களோ அப்படியே திரும்ப நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்ற வரைக்கும் கூட்டம் கலைவே அப்படியே உட்காந்துட்டு இருந்துச்சு. உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் நான் உள்ளே இருந்துட்டு நம்ம தம்பிங்க எல்லாமே டீமாக வந்துட்டு இருந்தாங்களே, நான் சொல்லி முடிச்சு வெளியில் கூட்டு வந்து நின்று பார்க்குறேன். கண் எதிர்க்க பகீர்னு சின்னடா கண் எதிர்க்க ஒன்றுமே காணோம். அவ்வளோ நாற்காலி எங்கடான்னு பார்த்தா வரிசையில் ஓரமாக அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க தம்பிங்க. இவங்களாம் மனுஷனா பேயாட அவங்களாம். நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் தம்பி கொஞ்சம் நேரம் கூட இல்லை, முடிச்சுட்டு உள்ளே போய் அவங்களாம் பேசிட்டு இந்த டிஓபியில் சரவணன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் மக்கள் முன்னாள் நிகழ்ச்சின்னு தந்தி டிவி அந்த நிகழ்ச்சி பண்ணப்போ அவர் தான் அதை பண்ணிட்டு இருந்தார் சிறப்பாக. அவர் தான் இதுக்கும் ஒளிபரப்புக்கு வந்திருந்தார். 18 கேமரா நோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அவர்கிட்ட எல்லாம் பேசி அந்த நண்பர்கிட்ட கை கொடுத்துட்டு வர மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, அவ்வளோதான் இருப்பான். வந்து பார்த்தா கிணத்த காணன்ற மாதிரி அந்த நாற்காலி முழுக்க காணும் தம்பி. ஒரு பிட்டு குப்பை கூட இல்லை. நீ தலைமுறை 10 தலைமுறை இவர்களிடம் நீ பாடம் படிக்கணும். நான் தமிழர் கட்சி பிள்ளைகளிடமும் அந்த தலைமையிடமும் அந்த கட்சியினரிடமும் இன்னும் 10 தலைமுறை பாடம் படித்தா கூட உங்களுக்கு இந்த புத்தி வராது. எங்கேயாவது ஒரே ஒரு துளி ஒரு மனிதன் டாஸ்மாக் வாடியை பார்த்துருக்கீங்க? எதுவுமே இல்லை. அந்த பகுதியில் இருந்திருக்க ஏதாவது டாஸ்மாக் கடை உடைஞ்சதா? எதுவுமே ரகல யாருமே ஒருத்தர் கூட போகலன்னு இல்லை. அவன் கூலா உக்காந்துட்டு இருந்தான், எனக்கு பயம் இல்லைன்னு. இப்போ இங்கே வந்துடுச்சுனாக்கா போலீஸ் பாதுகாப்பு கொடுன்னு கேட்குறான். இளைஞரணி மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாடு வச்சு எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, இல்லை நாங்கள் நடத்த மாட்டோம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட். அப்படியே போயிட்டு ஒருத்தர் 4 பேர் 10 பேர் அப்படின்னு கேட்கும்போது சலமில் வந்து தூக்கி போட்டு பாட்டில் எடுத்துகிட்டு ஓடுறதுலாம் நடந்துருக்குது. இங்கே ஏதாவது அவன் கண்டுக்கவே இல்லை, அவன் மண் வச்சுட்டு அவன் உட்காந்துக்கிறான். அந்த பக்கம் ஒரு காக்கா போகலை, பிரச்சனையும் இல்லைன்னு அவனும் உட்காந்துட்டுக்கிறான். சரியா சொன்னீங்க. கை குழந்தைங்கள்லாம் வந்துச்சு, கை குழந்தைகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒருத்தருக்கு ஒரு சின்ன கீரல் கூட குழந்தைன்றது இல்லை, வயசான முதியவர்களும் வந்திருந்தாங்க, கை குழந்தையும் வந்திருந்தாங்க. அந்த கை குழந்தைங்களுக்கான பாதுகாப்பு யார் கொடுத்தாங்க முதல்ல? எல்லாம் நம்ம பிள்ளைங்களா தான். டக்குனு சுற்றி ரவுண்ட் அப் பண்ணாங்க. பார்த்து நிறைய இடத்துல நான் பார்த்தேன். இந்த சின்ன கை குழந்தைகள் தூக்கிட்டு வரும்போது அந்த கூட்டத்தில் குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு இவங்களே எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே குழந்தை போகிறாங்க, விடுன்னு கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக மூவ் ஆகட்னு. அந்த நெருக்கடியில் யாருன்னா அந்த மாதிரி பண்ண முடியுமா? யோசிக்க வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க. ஒரு தம்பி சாய்ஞ்சு உட்காந்தாரு. அடுத்த நிமிஷம் டக்குன்னு தூக்குனாங்க. எங்கன்னு எல்லாம் அங்கே மருத்துவ பாசறை இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. எவன் கட்சியிலாவது இந்த இன்னொரு அவதாரம் எடுக்கணும். நீங்க புரியுதுல உங்களுக்கு? மருத்துவ குருதி கொடை தனியாக அவங்க குருதியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யாராவது இந்த வந்த இடத்துல ரத்தத்தை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா? வாழைக்கொலை எங்கே இருக்குது? வரும்போதே கணக்கு எடுத்துகிட்டு உள்ள நோடுவோம் நம்மால்.
எதுவும் இல்லை, கடைசியாக அண்டாவை தூக்கிட்டு போவோம், சமையல் பாத்திரம் தூக்கிட்டு போயிடுவோம், சேரை தூக்கிட்டு இல்லை போயிடும். அது ரெண்டாவது பட்சம். சேர்லாம் அது ஈஸியாகி போச்சு. எதுவும் இல்லை கைகள்னா மொத்தமாக சமையல் பாத்திரம் முழுக்க எவ்வளோ தேர்ன்னு தூக்கிட்டு இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே உள்ளே வர இனத்துக்கு மத்தியில் போய் நம்ம ரத்தத்தை கொடுத்துட்டு வரணுன்ற ஒரு எண்ணம் அங்கே உருவாகிட்டு இருக்குது. இங்கே மருத்துவ பாசறையானாக்கா அப்படி கண்கொத்தி பாம்பு மாதிரி அலர்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. எந்த இடத்துல என்ன ஏது டக்குன்னு தூக்கிட்டு வராங்க. ஒன்று என்ன இதுன்னு பார்த்து ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பிபி ஒன்றும் இல்லை, நார்மல் இதுதான். சாப்பிட்டீங்களா இருந்தாங்க தண்ணி அவங்க கொஞ்சம் வச்சுருந்தாங்க, தண்ணி பிஸ்கெட்டு இன்னும் மற்றபடி இந்த பழச்சாறு மாதிரி பாக்கெட்டு ஏதோ வச்சுருந்தாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் இங்கே எது நடந்தாலும் எங்களால் பார்க்க முடியுன்ற மாதிரி தான் மருத்துவம். சரி, புரிதல் உங்களுக்கு? எது நடந்தாலும் நல்லா கவனிச்சுங்க. நான் நெகிழ்ந்து பார்த்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வெளியில நிறைய புத்தக கடைகள் போட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து நம்முடைய சிந்தனை விருந்தகம் அண்ணன் சரவணன் தங்கப்பாவும் புத்தக கடை போட்டு இருந்தாரு. நிறைய பேர் புத்தகம் வாங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா யாராலையும் ஜிபே பண்ண முடியல. ஏன்னா டவர் சுத்தமா முடங்கி போயிருச்சு. யாருக்குமே எந்த காலும் போல எந்த ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனும் இல்ல. அதனால யாருக்கும் ஜிபே பண்ண முடியல. அண்ணன் சரவணன் தங்கப்பா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பரவாயில்ல நீங்க புத்தகத்தை எடுத்துட்டு போங்க, நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு நீங்க பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ப மாட்டீங்கன்னா ஒருத்தர் விடாம வரிசையா பணம் அனுப்பிச்சிருக்காங்க. கட 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 கடன்னு வருதான் காலையில எந்திரிச்சா ஜிபேல. இந்த ஒழுங்கு அங்கிருந்து எல்லா புத்தக கடைக்காரருக்கும் தான். அதுவும் இல்லாம இப்ப சரவணன் தங்கப்பா இயக்கம் சார்ந்து இருக்காப்பல, அவர் தமிழ் தேசிய தளத்துல இருக்கிறாரு. இன்னும் மற்றவங்களும் இருக்காங்க. அதில் புதுசாக வந்து புத்தகம் வழக்கமாக போடுவாங்க. அவங்க கூட அவங்க என்ன பண்ணி ஒருத்தர் வந்து நீங்கள் புத்தகம் நம்பர் உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்துருங்களேன், நம்பர் மட்டும் அவர் எதோ நம்பிக்கை அந்த நம்பர் அவர் தான் கொடுத்துருது கொடுத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்தாங்க புத்தகம் எடுத்துன்னு போங்கன்னு காலையில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடுக்கிடுன்னு. இந்த இது நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அதான் சொன்னேன், புத்தக கடையே போட மாட்டாங்கண்ணே, அங்கே வேற கடை போடுவாங்க, அது வேற விஷயம். புரியுது இல்லை? அங்கே மேடையில் ஆட விடுறதே வேற ஆட்டம். கரெக்ட். இங்கே வந்து அந்த மேடை நீங்கள் அதான் தமிழருடைய எழுச்சின்றது அதுதானே உங்களுக்கு. அந்த மேடையில் வந்து ஆரிய படை கண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த சிலையை கொண்டு வந்து மணியரசன் ஐயா அவங்க கூட இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆய்வு சிலையை செய்யக்கூடிய அந்த தம்பிங்க மேடையில் ஒப்படைச்சாங்க. செங்கோலை தூக்கி பிடிக்கிறப்ப அந்த கரகோஷம் நீங்கள் அங்கே மற்ற மேடைகள் என்ன வரும் உங்களுக்கு? கட்டிப்பிடி நடனம் பொன்னாடை வரும். நான் என்னத்த சொல்றேன், இன்னும் 10 தலைமுறை நீங்கள் வந்து அவதாரம், இன்னும் 10 தலைமுறை நீங்கள் காத்திருக்கணும் இந்த மாதிரியாக உருவாக்குறதுக்கு, உங்க கட்சியை நீங்க வளர்த்துக்கிறதுக்கு. ஒரு காலமும் இந்த நேர்த்தி இந்த ஒழுங்கு இப்படியான ஒரு கட்டுப்பாடு உலகத்துல இனி இப்படி ஒரு கட்சி இருக்குமான்னு இனிமே இருக்கும். அந்த தலைவர் சொல்லி கொடுத்தது அப்படின்னு இங்க சொல்லுவார் சீமான், தலைவர் சொல்லி கொடுத்தது எனக்கு. அந்த நேர்த்தி இங்க வந்திருக்குதா இல்லையா? அந்த மக்கள் புலம்பெயர்ந்த மக்களை பார்க்குறப்ப இந்த கூட்டம் ஐயா 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 இந்த கூட்டம் 2009 எங்களுக்காக கொஞ்சம் கூடியிருந்தா ஐயா, கொஞ்சம் எங்களுக்கு கூடியிருந்தோம்னா நாங்கள் இன்னைக்கு இப்படி ஓடி இருக்க மாட்டோமே ஐயா, இப்படி அகதியாக இருக்க மாட்டோமே ஐயா. விட்டுறாதீங்க. நிறைய பேர் மாநாட்டுக்கு வந்தாங்கண்ணே, என்னை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாயிருச்சு. தொடர்ந்து பேசுறா, நாங்க இருக்கிறோம், நீ ஏன் கவலைப்படுறா அப்படிங்கிறாங்க. யாரோ எங்க இருந்தலாமோ வந்து பாராட்டுறாங்க. அவங்களாம் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதே எனக்கு வந்து அன்னைக்குதான் தெரிஞ்சது. பாருங்க, அப்ப கூட என்ன கூட யாரும் கண்டுக்கவே இல்லை. பாருங்க, கூட்டம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் போய் பதாகைகள் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தேன். கண்ணிலையும் படல, நேரம் அங்க போயிட்டான், ஜோக் அடிச்சேன். இவங்க அந்த மக்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, விட்டுறாதீங்க சீமான் கையை விட்டுறாதீங்க, ஏன்றதையும் கேளுங்க. நாம வந்து நின்று பெரிய அளவில் அரசியல் செய்து நாளைக்கே அவங்களுக்கு ஈழத்தை வாங்கி கொடுத்துருவோம். அந்த எண்ணம் அப்படி கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. நாங்கள் விழுந்துட்டோம் சகோதரா, நீங்கள் விழுந்துடாதீங்க. நாங்கள் விழுந்துட்டோம், நீங்களாவது விழுந்துடாமல் நல்லா இருந்தீங்கன்னா அதான் ஒரு சகோதரத்துவம்ன்றது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பலம். நீங்களும் எங்களை மாதிரி விழுந்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு நம்பிக்கை இந்த இது கிடைச்சிருக்கு. விட்டுறாதீங்க, இதுதான் அழுதாங்க நிறைய பேர். விட்டுறாதீங்க நாங்கள் விழுந்துட்டோம். 2009 இப்படி எங்களுக்கு எல்லாமே இருந்தாங்க தானே, இப்படி ஒரு கூட்டம் கூட்டியிருக்க முடியும் தானே. சரியா சொன்னேன். அதே தான் மதிப்புமிக்க மிக பெரும் மூத்த தலைவர் காந்திதாசன் அவர்கள், தளபதி கிட்டுவோட அண்ணன், ஒரு நேர்காணல் நான் எடுத்தப்போ அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். பிறகும் என்கிட்ட பேசுகிறப்ப சொல்லியிருந்தார். அவர் பெரிய ஒரு 78 வயது இன்னும் நினைக்கிறேன், 68-78 வயது இன்னும் நினைக்கிறேன். சொல்லும்போது இந்த எங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு பொதுவாக அவர் சொன்னது, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இவ்வளோ ஒரு 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் கூடுற இந்த மாதிரி எங்களுக்குன்னு கூடுற இந்த கூட்டம், மண்ணுக்குன்னு கூடுற அந்த கூட்டம் 2009 முன்னாடி இவர்கள் யாராவது அவர் சொல்ற வர்றது வைகோ, நெடுமாறன்,
இந்த 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 வகையான திருமாவளவன் இவங்களெல்லாம் கோவை ராமகிருஷ்ணன், கொளத்தூர் யாராவது இவர்கள் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தாங்கன்னா ஒரு அசைஞ்சு இருக்குமே, அன்னைக்கு ஒரு பயம் வந்திருக்குமே. ஏன்னா அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க இவங்க. அப்படிலாம் நடத்தியிருக்க முடியாது, இது வந்து உலகத்துக்கு வெளியிலேயே திட்டமிடப்பட்ட ஒன்று, யார் நினைச்சாலும் நடத்தியிருக்க முடியாது. அப்புறம் எதுக்கு ஒன்றாவது உட்காந்துருந்தோம்? அப்புறம் எதுக்கு நீ கூட வந்து மெழுகுவத்தி பிடிச்சின்னு இருந்தேன்? காட்டி கொடுக்குற வேலை தானே, துரோகம் தானே அது. இது எல்லாவற்றுக்குமாக ஒரு 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 கீர்த்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த பிப்ரவரி 21 மகத்தான ஒரு மாநாடு. அதை வந்து அதான் சொல்ல வரேன், இது நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இன்னும் 10 தலைமுறை எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்று புலமேர்ந்த தமிழ் சமூகம் நமக்கானவர்கள் யார் அப்படின்னு, எங்களுக்கு எல்லாம் தான் வேணும் அப்படின்னு இனிமேலும் சொல்லாதீங்க. எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நிரூபிக்க, உங்களுக்கு எது சரி, உங்களுக்கு எது சரியானதோ, உங்களுக்கு யார் சரியானவர்களோ, உங்களுக்கு எது சரி என்று அவரை நிலையாக நீங்கள் ஆதரிக்க கற்றுக்குங்க. நாங்கள் அவரும் பார்க்கணும், அவரும் எங்களுக்கு செய்தார் தானே, இவரும் பார்க்கணும், இவரும் எங்களுக்கு செய்தார் தானேன்னு செய்தாரு. கடைசியாக என்ன ஆச்சு? கடைசியில் கை விட்டாங்களே. காதலுக்காக தலைவர் 14 பேரை சுட்டு கொண்டாரும் வந்து நின்றுச்சு. புரியுதில்ல உங்களுக்கு? அதனால் நீங்கள் உங்களுக்குள்ள ஓர்வம் இருக்கணும். நாங்கள் வலியை வந்து அடித்த வலியை நாங்கள் பார்த்தவங்க, நீங்கள் அடி வாங்கினவங்க. புரியுதில்ல? நான் பார்த்தவன் நான் கதறிக்கிட்டு இருக்கிறேன். அடி வாங்கின நீங்கள் எப்படி இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் நான் இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாவற்றையும் வந்துட்டு வெளிச்சம் போட்டு காட்டுனது நமக்கு இந்த பிப்ரவரி 21 தான். விழுந்துரும், இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், விஜய் பக்கம் எல்லாம் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னது எதுவும் இல்லைடா. இருப்பது இங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது, இன்னும் பெருகிக்கிட்டு இருக்குது. இது தேர்தலில் இன்னும் பல பெரிய அளவில் பட்டி தொட்டி முழுக்க நிற்கிது தான். ஆமாம், காவல்துறையை பற்றி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, நம்ப மாட்டீங்க, ரொம்ப வியந்து போய் தகவல்கள் அனுப்புகிறாங்க. அவங்க அனுப்புறதே வந்து குறைவான ரிப்போர்ட். அதுவே வந்து 1,80,000 பேர். வழக்கமாக நாங்கள் நிறைய முறை சிரிச்சிருவோம், கூட அவங்க கூட தான் நின்றுட்டுருப்போம், அந்த டிபார்ட்மெண்ட் ஆளும் கூட தான் இருப்போம், அங்கே நின்றுட்டுருப்போம். ஒரு 2,500 பேர் கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு இருப்பாங்க. ஐயா ஒரு 250 போட்டுக்கலாமா ஐயா, மேலே சொல்லலாமா ஐயான்னுவாங்க. நாங்கள் ஏங்க மனசாட்சி இல்லையாங்கண்ணா, நாங்கள் இப்படி தான். அடுத்த நாள் தந்தி பேப்பரில் வரும் 250 பேர் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு. அங்கே 2,500 பேர் இருப்பாங்க உள்ளார. 10% கூட காட்ட மாட்டாங்க காவல்துறை கணக்கை. இவங்க காட்டியிருக்குது 1.80ன்னா அப்போ உண்மையான கூட்டம் எவ்வளோ இருக்கும்? நிச்சயமா புரியுதில்லை உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் சில பேர் பின்னிரவு நேரம் வரைக்கும் 1 மணி 1:30 வரைக்கும், அது பிற்பாடு அவங்க மறந்து தூங்கியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உற்சாகத்தில் நினைக்கிறேன். அது என்ன உற்சாகமானன்னு நமக்கு தெரியாது. அதுவரை வந்து கூட்டம் என்ன இவ்வளோ வந்துச்சு, கூட்டம் என்ன இவ்வளோ வந்துருச்சு, புரியுதில்லை? யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவ்வளவும் வயிறு எரிஞ்சு போய் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க. புதுசாக வந்த ஒருத்தர், அப்புறம் புதுசாக கதை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஒருத்தர், அப்புறம் ஏற்கனவே அடுத்த மாமன்னர் நான் தான் வாரிசுன்னு சொல்லக்கூடியது. இவங்கெல்லாம் ஆளுக்கால் ஒரு பொச்சரிப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. தகவலும் எனக்கு வந்தது. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரிகள் காவல்துறை மூலமாக பாதி அவ்வளோதான் கூட்டம், இதுக்கு மேலே கிடையாது. இல்லைங்க இனிமேல் தாங்க வந்துக்கிட்டு இருக்குது, இதை விட கூட்டம் ஒரு பாதி வந்துட்டு இருக்குங்க, உள்ளே வந்ததை விட 3 மடங்கு வந்துட்டு இருக்குதுங்கன்றாரு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தூங்குவாங்கன்னா உட்காந்துருப்பாங்க. நீங்களே யோசிங்க. சரியா சொன்னீங்க. இது எல்லாம் நடந்தது. இது வந்து என்னன்னா வரலாறு வந்து எப்பயுமே இவங்க வந்து போடுற மாதிரி இருக்காது. புரியுது? திருக்குறளார் முனுசாமி இங்கே நிற்கிறாங்க எதிர்த்து, வந்து உங்களுக்கு திண்டிவனத்தில் எதிர்த்து வந்து இந்த நாட்டின் மிக பெரும் கோட்டீஸ்வரர் நிற்கிறார் கோயங்கா. பணம் வந்து விளையாடுது. அந்த காலகட்டத்தில் பெயிண்ட்டு தான் வச்சு எழுதுவாங்க, எங்கே பார்த்தாலும் அது இருக்கும். எல்லாமே ஹெலிகாப்டரில் வச்சு பிட் நோட்டீஸ் விநியோகிக்கிறாங்க, நான் வந்தால் அவங்க தொகுதி இப்படிலாம் மாற்றுவேன்னு. இவர் சைக்கிளில் போய் பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எளிய மனிதர். அதுவே வசதி இல்லை. முடிவு எப்படி வந்தது என்றால், அப்படிப்பட்ட கோயங்கா வீழ்த்தப்பட்டார். திருக்குறளார் வி முனுசாமி வந்து வெற்றி பெற்றார். கோலியாத் தாவீது கதை தெரியும். இங்க யார் கோலியாத் யார் தாவீது என்பதை பிப்ரவரி 21 அந்த மாநாடு அந்த இடத்துல வெளிச்சமிட்டு காட்டி இருக்கிறது. பயத்துலதான் இருக்கிறாங்க கட்டாயம். சரிண்ணா, பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.